அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என்று ஏற்கனவே தீர்ப்பு வழங்கிய நிலையில் தற்பொழுது அவருக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை சலுகையில்லாத தண்டனையாக வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 11 வழக்குகள் குற்றங்கள் தற்பொழுது நிரூபணம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு மொத்தமாக 30 வருடங்கள் தற்பொழுது ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது 30 ஆண்டுகள் எந்தவித சலுகையிலும் இல்லாத ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை நம்ம எப்படி பார்க்கலாம்? வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவருக்கு எதிரான இந்த வழக்கை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து கடந்த பிப்ரவரி மாதம் அவருக்கு எதிராக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் அந்த குற்றப்பத்திரிகை சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் கூடிய போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி விசாரித்தார். இதற்கிடையில் வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஞானசேகரன் தாக்கல் செய்த மனுவை நீதிபதி ராஜலட்சுமி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். அன்றைய தினமே அவர் மீதான சாட்சி விசாரணையும் நீதிபதி துவக்கினார். அன்றைய முதல் தினந்தோறும் நேரில் ஞானசேகரன் ஆஜராகி அவருக்கு எதிரான சாட்சி விசாரணையானது நடைபெற்று முடிந்தது. குறிப்பாக 29 அரசு தரப்பு சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட நிலையில் வழக்கில் அனைத்து தரப்பு விசாரணையும் முடிவடைந்து அடுத்த வழக்கின் தீர்ப்பையும் நீதிபதி தள்ளி வைத்திருந்தார். இதற்கிடையில் தீர்ப்புக்காக கடந்த புதன்கிழமை ஞானசேகரன் அழைத்து வரப்பட்டார். அவர் மீது 12 பிரிவுகளில் குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருந்தது. இந்த 12 பிரிவுகளில் 11 குற்றச்சாட்டுகள் மீது அவருக்கு குற்றவாளி என்று நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பளித்து உத்தரவிட்டிருந்தார். மேலும் ஞானசேகரனிடம் தங்களது தண்டனை விவரங்கள் குறித்து கேட்டும் நீதிபதி கேட்டபோது அவருக்கு வயதான தாய் இருப்பதாகவும் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மகள் இருப்பதாகவும் தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஞானசேகரன் நீதிபதி முன்பாக முன்வைத்தார். அந்த கோரிக்கைக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்பது குறித்து விளக்கமளிக்க காவல்துறை தரப்புக்கு நீதிபதி அவகாசம் கொடுத்து தீர்ப்பை ஜூன் 2ஆம் தேதிக்கு அறிவிக்கப்படும், தண்டனை விவரங்களை அன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். அதன்படி 11 குற்றச்சாட்டுகளில் தற்போது தண்டனை விவரங்களை நீதிபதி ராஜலட்சுமி இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். அதன்படி சட்டப்பிரிவு 329 அதில் விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்தல் அதில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அவருக்கு நீதிபதி வழங்கியிருக்கிறார். இதேபோல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதலில் 1 மாத சிறை தண்டனையும், வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல் அதில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்திருக்கிறார். இதே போல உடலில் காயத்தை ஏற்படுத்துதல் அதற்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும், விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்ததில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும், கடுமையாக தாக்குதல் உள்ளிட்ட பிரிவுகளில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்திருக்கிறார். இதேபோல் அதிகபட்ச தண்டனையாக இந்த பாலியல் வன்கொடுமை பிரிவு அதில் மட்டும் 30 ஆண்டுகள் தண்டனையானது குறைப்பு இல்லாமல் அவருக்கு ஆயுளானது நீதிபதி வழங்கியிருக்கிறார். அந்த பிரிவில் 25,000 ரூபாய் அபராதமும் நீதிபதி ராஜலட்சுமி அவருக்கு விதித்திருக்கிறார். கொலை மிரட்டல் விடுத்தல் பிரிவில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் நீதிபதி வழங்கியிருக்கிறார். பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழித்தல் பிரிவுகளில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்திருக்கிறார். அதே போல் தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவின்படி தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல் அந்த சட்டத்தில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார். தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டம் பிரிவில் 4 ஆண்டு பிரிவில் 4 ஆண்டு இதுவில் அந்த ஒரு பிரிவில் மட்டும் அவருக்கு தண்டனையானது வழங்கப்படவில்லை. 11 பிரிவுகளில் 10 பிரிவுகளுக்கு தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிரிவில் மட்டும் அவருக்கு தண்டனையானது வழங்கப்படவில்லை. மொத்தமாக 90,000 ரூபாய் அபராதமானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபராத தொகையை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதில் அதிகபட்ச தண்டனையாக இந்த பாலியல் வன்கொடுமை அந்த பிரிவில் மட்டும் 30 ஆண்டுகள் தண்டனையானது குறைப்பு இல்லாமல் அவருக்கு ஆயுளானது வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.